ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகணும். அந்த அன்பு இந்த இந்த உலகத்திலே அந்த கொடைசல் கொடுக்குற வசனம் தான். நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, அம்மா அப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பில் கோவப்பட்டு பேசிடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அப்படியே போட்டு நெருக்கும். ஏசு நமக்காக சிலுவையில் இவ்வளோலாம் செஞ்சார், ஆனால் நம்ம பார்த்தியா ஒரு சின்ன விஷயம் தாங்க முடியாமல் பேசிட்டோம் அப்படின்னு. அதே நேரத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ள, இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, அம்மா அப்பா பேர பிள்ளைங்க, இந்த உறவுகளுக்குள்ள எல்லாருக்குமே அன்பு இருக்குது, அன்பு இல்லாமல் கிடையாது. ஆனால் அது வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நிறைய இடத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஸோ அன்பு வெளிப்படுத்தணும், கண்டிப்பாக வெளிப்படுத்தி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மனைவிகளுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப வேதனையாக இருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கீங்க, என் ஹஸ்பண்ட் என்னை அரவணைக்கணும், எனக்கு அன்பு காமிக்கணும், ஒரு சொல்லணும், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க மக்களே. ஏன்னா நிறைய விஷயத்தில் அது நடக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க ஓரளவுக்கு தான், என்ன பிரச்சனை, சரியாக போயிடும், கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் எதிர்பார்க்குற, ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், பெண்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காரணும், பேசணும். என்னம்மா சரியாக போயிடுமா, இந்த நிலைமை மாறிடும். அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக எல்லா இடத்துலையும் அப்படியே பப்ளியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே உள்ள லைஃப் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ரியல். அவங்க ஒரு பிக்சரை தான் போடுறாங்களே தவிர, பைபிளை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, தியானம் பண்ணுறீங்க, மெடிடேட் பண்ணுறீங்க, இந்த அன்புன்ற பகுதி எங்கே போகுது உங்களுக்கு? தயவு செஞ்சு உங்கள் மனைவி பிள்ளைகள்கிட்ட அன்பு செலுத்துங்க. அதுக்கு அடுத்த கதை அப்புறம் பாருங்கள். சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் என்ன ஊழியம் செய்ய முடியும்? ஸோ குடும்பத்துக்கிட்ட அன்பாக இருந்து அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்குரிய எல்லாத்தையுமே அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபோன் இல்லை கேட்ஜெட்ஸ், லேப்டாப் இல்லை அவங்களுடைய இதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சீரீஸோ அவங்களுடைய இதை என்னமோ அதை தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அதில் பங்கு எடுத்துக்கணும், அதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறது கிடையாது. ஏதோ ரொம்ப ரேரான பிள்ளைங்க தான் அது கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க நிச்சயமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் ஒரு அளவு தான். நீங்கள் அன்பு காட்டணும் எல்லாம் சொல்கிறோம். முதல் அன்பு கடவுள் தான். ஸோ அந்த கடவுளுடைய அன்பு மிக பெருசு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு துக்கத்தில் பிள்ளைங்க எப்படி பண்ணுறாங்க, புருஷர் எப்படி பண்ணுறாரு, ஊழியக்காரங்க எப்படி பண்ணுறாங்க, இல்லை கூட இருக்கிற விசுவாசிகள், இல்லை பக்கத்தில் இருக்குவாங்க, இப்படியெல்லாம் உங்கள் சூழ்நிலையே நினச்சி வருத்தப்படாமல் கடவுளுடைய அன்பை நீங்கள் ருசிக்க இந்த அன்பை எதிர்பார்க்குறது குறைஞ்சி போகும். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது மனுஷங்களுக்கு. ஆனால் கடவுளோடு நெருங்கும் போது சகலத்தையும் தாங்கி சகிச்சு அந்த ஒரு லேயர், அன்பு லேயர் கவர் பண்ணிட்டு மற்ற எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அவர் பாதுகாக்க முடியும். ஸோ பிள்ளைங்க அன்பு செலுத்தலையே, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசலையே, என் பேர பிள்ளைங்க பேசலையே, என் அப்பா அம்மா பேசலையே அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கடவுளோடு நெருங்குங்க. நீங்கள் எந்த தப்பும் செய்யலைன்னா நீங்கள் பேசுங்க, அவங்க இருந்துட்டு போட்டு. நீங்கள் தப்பு செஞ்சதான் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து தான் ஆகணும். ஹார்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஹார்ட்டில் லவ் குடி இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் அன்பு செலுத்திட்டு, ஒருத்தர் மட்டும் அவங்களுடைய இமோஷன், அவங்களுடைய எல்லாத்தையும் வச்சு அமைக்கிட்டு இருந்தால் இந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கெல்லாம் அது இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வியோடைய எத்தனை வருஷம் ஒவ்வொரு மனைவிகளோ கணவன்மார்களோ இல்லை பிள்ளைகளோ நடக்க முடியும்? இதில் சில குடும்பத்தில் துரோகம் செய்கிறது, மனைவிக்கு துரோகம் செஞ்சுருப்பாங்க, இல்லை புருஷனுக்கு மனைவி துரோகம் செஞ்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் போது அந்த மனைவிகளோ இல்லை கணவன்களோ எதிர்பார்க்குறது அளவு கடந்த அன்பு. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க, அதை மன்னிச்சிருக்கலாம், ஆனால் அதை மறக்கணுன்றதுக்கு நீங்கள் தான் மறந்து போடணும்.
அதை மேலும் மேலும் நீங்கள் குத்தி எதையாச்சும் ஒன்று ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு அன்பு செலுத்தாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த உறவு வளரவே வளராது, ஒரு ஒரு அந்யோன்யம் இருக்காது. ஸோ ஒரு அன்பை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ முழு முயற்சி எடுத்து நீங்கள் செஞ்சால் தான் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானத்தை பார்க்க முடியும். நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், அவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் மாறட்டும் அப்படின்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. ஸோ வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கிறிஸ்தவர்கள் நான் பார்க்குறேன், தியானம் பண்ணுறீங்க, பயங்கரமாக மெடிடேட் பண்ணுறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆனால் அதை வந்து காமிக்கலைன்னா அது பிரயோஜனமே இல்லை. அன்பு இருந்தால் அதை காட்டுவீங்க. ஸோ ட்ரை யுவர் பெஸ்ட்.